மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசணும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3. ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் இப்போ 8ல் இருக்கும்போது நிறைய இந்த டாக்குமெண்டேஷன், பக்கத்து வீட்டுக்காரர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் மொட்டை பெட்டிஷன், யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தைங்க வந்து என்னடா அது இப்படி படுத்துதேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாயும் உச்சமாக உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு கடுகடுப்பு, ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பட் வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 8 9ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசித்து இது கரெக்டாக பண்ணுறோமான்றதை வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியில் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாச்சும் பெருசாக பண்ணோம், புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க.